Hello. Hello. Good Good morning. morning. Good morning. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? டைப்ஸ் மெத்தட்ஸ் பார்த்தோம். பார்த்தோமா? இப்போ நம்ம இது வரைக்கும் ஊப்ஸ் பார்த்துட்டு இருக்கோமா? ஊப்ஸ்ல கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோமா? எஸ் மேம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸும் டைப்ஸ் ஆஃப் மெத்தடும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோமா? எஸ் மேம். இன்னைக்கு ஊப்ஸ்லேயே நெக்ஸ்ட் கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். எஸ் மேம். என் வாய்ஸ் கிளியரா இருக்கு தானே? எஸ் மேம். ஓகே. பிபிடி ஷேர் ஆகுதா? எஸ் மேம். இங்க வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு எதுவும் ஐடியா இருக்கா? ஒரு கிளாஸ் பேஸ் பண்ணி அதர் கிளாஸ் வரும் ஆமா, மேம். ஒரு பேரண்ட்ஸ். கிளாஸ் வச்சு இன்னொன்று கிளாஸை டெரைவ் பண்ணிக்கோம். சரிங்களா? எஸ் மேம். இது வந்து ஊப்ஸ்லயே ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? எஸ் மேம். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா, இன்ஹெரிட் பண்ணுவோம் ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொன்று கிளாஸ்க்கு. நம்ம அதுல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ்னா நம்ம வேரியபிள்ஸ் பார்த்தோமா? எஸ் மேம். வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்னா நம்மளோட ஃபங்க்ஷன்ஸை இன்னொன்று கிளாஸ்க்கு நம்ம காப்பி பண்றது தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? எஸ் மேம். ம். அப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா இது அலோவ் பண்ணுது என்னது, ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொன்று கிளாஸ்க்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்றது தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றோம். சரிங்களா? எஸ் மேம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஏன் நம்ம யூஸ் பண்றோம்? இப்போ ஒரு கிளாஸோ இல்லை ஃபங்க்ஷன்ஸோ ஏதாச்சும் யூஸ் பண்றதுன்னா அதுக்கு ஏதாச்சும் அட்வான்டேஜ் இருக்கிறனால தானே நம்ம யூஸ் பண்றோம். எஸ் மேம். அப்படி இன்ஹெரிட்டன்ஸ்ல என்னன்னா, நம்ம இப்போ ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொன்று ஒரு கிளாஸ்க்கு அதோட ப்ராப்பர்ட்டி மெத்தடையும் ஆக்சஸ் பண்றோம்னா, அப்போ நான் செகண்ட் டைம் அந்த ப்ராப்பர்ட்டி மெத்தட்ஸ் எழுத வேண்டாமா? ஜஸ்ட் அந்த பேஸ் கிளாஸை கால் பண்ணாவே போதுமா? எஸ் மேம். அதை தான் நம்மளுக்கு கோட் ரீயூசபிலிட்டின்னு சொல்றாங்க. பேஸ் கிளாஸ்ல இருந்து நம்ம டெரைவ் பண்றோம் டெரைவ்டு கிளாஸ்க்கு. அப்போ ஜஸ்ட் அந்த கிளாஸை மட்டும் கால் பண்ணாவே போதும் தானே. அதனால நம்ம கோடை வந்து அகைன் அண்ட் அகைன் எழுத வேண்டாம். கோடோட ஆப்டிமைசேஷனும் நம்மளுக்கு கம்மியாகுதா? எஸ் மேம். இதனால தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஈஸியா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருந்து ஒரு சைல்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? எஸ் மேம். கோடு டூப்ளிகேஷன்னா மல்டிபிள் டைம்ஸ் நம்ம கோடு எழுதுறதுக்கு பதிலா ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி அண்ட் பிஹேவியர்ஸை ஈஸியா நம்ம சைல்ட் கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் திருப்பி சைல்ட் கிளாஸ்க்குன்னு தனியா ப்ராப்பர்ட்டி பிஹேவியர்லாம் எழுத வேண்டாம். சரிங்களா? எஸ் மேம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொன்று கிளாஸ்க்கு அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டி மெத்தட் ஆக்சஸ் பண்றது தான் நம்மளுக்கு இன்ஹெரிட்டன்ஸ். இங்க நம்ம பேசிக்கலா வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருந்து சைல்ட் கிளாஸ் ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ் மேம். இதுல வந்து நம்ம கோடை வந்து மல்டிபிள் டைம்ஸ் எழுத வேண்டாம். அதனால கோடு டூப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு கம்மியாகுது. கோடு வந்து ஆப்டிமைஸா இருக்குது. சரிங்களா? எஸ் மேம். இது புரியுதா? எஸ் மேம். பேசிக்கா நம்மளுக்கு இன்ஹெரிட்டன்ஸோட சின்டாக்ஸ் இப்படி இருக்கும். நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோமா? கிளாஸ்ங்கிற கீவேர்ட் வச்சு எஸ் அந்த மேம். கிளாஸ்ல நான் ஒரு கிளாஸோட நேம் கொடுக்குறேன். இங்க ஜஸ்ட் பேரண்ட்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதுல உள்ள கண்டென்ட்டுக்கு நம்ம பாஸ்னு ஒரு பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணுவோமா? எஸ் மேம். அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ன்னு சைல்டுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு பேரண்ட் கிளாஸ், இது வந்து சைல்ட் கிளாஸ். சரிங்களா? எஸ் மேம். அதாவது இது பேஸ் கிளாஸ். இதை வச்சு நம்ம இந்த கிளாஸ் கிரியேட் பண்றோம். இதுல எப்படி நம்ம வந்து இந்த பேரண்ட் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம்னா ஆர்குமெண்டா பாஸ் பண்ணியிருக்கோமா நம்ம? எஸ் மேம். இப்போ நம்ம பேரண்ட் கிளாஸ்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பிஹேவியர்ஸ் இருக்கோ அதை நம்ம சைல்ட் கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ் மேம். இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸோட சின்டெக்ஸ். இப்போ இதுல நம்ம இந்த பேரண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்க கிளாஸை தான் நம்ம வந்து பேஸ் கிளாஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? எஸ் மேம். பேஸ் கிளாஸ்னா இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸையும் மெத்தட்ஸையும் தான் நம்ம நெக்ஸ்ட் உள்ள அந்த டெரைவ்டு கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எஸ் மேம். இது புரியுதா? இது வந்து பேஸ் கிளாஸ், இது வந்து டெரைவ்டு கிளாஸ்.
Yes. இப்போ நோட்ஸ்ல நான் இன்னும் ஒரு கொஞ்சம் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் இன்ஹெரிட்னு. நார்மலாக நமக்கு எப்படி இருக்கும் ஒரு கிளாஸில், இப்போ பேரண்ட்ஸ்னா பேரண்ட்டுன்னு ஒரு பேரண்ட் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பேரண்ட்ஸில் Yes, ma'am. நெக்ஸ்ட் கிளாஸில் சைல்டில் நான் அந்த பேரண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறேன். அதனால பேரண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட பேசிக் சின்டெக்ஸ். சரிங்களா? Yes, ma'am. இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சொல்றோம். சரிங்களா? Yes, ma'am. இப்போ இந்த செல்ஃப் கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுது? Instance with. கரண்ட் பாயிண்ட் பண்ண யூஸ் ஆகுது. சரிங்களா? Yes, ma'am. இப்போ நான் பிரிண்ட்ல சும்மா இது வந்து பேரண்ட் கிளாஸ் இருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதாவது கிளாஸ்க்குள்ள நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சரிங்களா? Yes, ma'am. நெக்ஸ்ட் நான் சைல்டுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சைல்டுல நம்ம இப்போ ஆர்குமெண்டா அந்த பேரண்ட் கிளாஸை கொடுக்கணும். சரிங்களா? Yes, ma'am. கிளாஸ் கிரியேட் பண்ணணும். புரியல மேம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமா? நம்ம ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். நான் இப்போ எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்? பேரண்ட்டுக்கு. பேரண்ட்டுக்கு நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம்னா இதை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுவோமா? இப்போ Yes, நான் ma'am. சைல்டு கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணினா என்னால் பேரண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஓகே அதனால மேம். நான் சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். சைல்டு கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். சும்மா சிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல நான் அந்த சைல்டு கிளாஸை கொடுத்துருக்கேன். சரிங்களா? எஸ் இப்போ மேம். இந்த சைல்டு கிளாஸ்ல நான் வந்து சைல்டு கிளாஸ்ல ஏதாச்சும் கண்டென்ட் கொடுத்துருந்தாலும் அதையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேரண்ட் கிளாஸ்ல உள்ளதையும் நான் அச்சீவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ் மேம். இதை தான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம். நான் கிரியேட் பண்ணுறது ஆனால் வந்து டெரைவ்டு கிளாஸ்க்கு தான். இது மூலயமா என்னால் பேஸ் கிளாஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எஸ் மேம். சி டாட் இதில் இப்போ என்ன மெத்தட் இருக்குது நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு? எது மேம்? இதில் ஒரு மெத்தட் இருக்குல்ல, அது என்ன மெத்தடு? மெத்தடோட நேம் நம்ம ஃபங்க்ஷனை தான் மெத்தடுன்னு சொல்லுவோமா? இதில் இப்போ ஃபங்க்ஷன் நேம் நம்மளுக்கு ஷோவா? நான் இப்போது சைல்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் பேரண்ட் கிளாஸில் இருக்க அந்த ஷோங்கிற மெத்தடை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எஸ் மேம். இது புரியுதா இல்லை கன்ஃபியூஸ் ஆகுதா? மெத்தடுன்னு சொன்னது அந்த வேரியபிள் மெத்தட்ஸ் அந்த மாதிரி தானே சொன்னீங்க? மெத்தடுனா வந்து நம்ம கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் ஓ, தான். அந்த மெத்தட். ஓகே மேம். நான் 2 டைப்ஸ் மெத்தடுன்னு நினைச்சிட்டேன். இல்ல இல்ல அதெல்லாம் அது வந்து நமக்கு அந்த டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். நம்ம இனிமே வந்து மெத்தட்னா ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது தான் மெத்தடுன்னு, அதாவது ஃபங்க்ஷனை தான் மெத்தடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே மேம். ஏன்னா கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்றது தான் நம்ம மெத்தடுன்னு சொல்றோம். ஓகேவா? எஸ் மேம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், நார்மலா நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்? பேரண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், சைல்டுங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமா? எஸ் மேம். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைரக்டா சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த எஸ். ஆப்ஜெக்ட்டுக்கு சீனு நேம் வச்சிருக்கேன். எஸ் இப்போ மேம். இது வச்சு நான் என்ன பண்றேன்னா இந்த பேரண்ட் கிளாஸ் இதுக்கு மேல உள்ள கிளாஸ்ல இந்த ஷோங்கிற மெத்தடை நான் ஆக்சஸ் பண்றேன். ஓகேவா? எஸ் மேம். இப்போ நான் பேரண்ட்டுக்கு கிரியேட் பண்ணா இப்போ சைல்டுல நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், இதே மாதிரி ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா பேரண்ட்டை வச்சு சைல்டு ஆக்சஸ் பண்ண முடியுமா நம்மளால? ஓ மேம். சைல்டை வச்சு தான் நம்ம பேரண்ட் ஆக்சஸ் பண்ணுவோமா? அதனால நான் சைல்டுக்கு கிரியேட் பண்ணி சைல்டில் வந்து ஆர்குமெண்ட்டாக இந்த பேரண்ட்டுங்கிற
கிளாஸ் நேமை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எஸ் மேம். இப்போ நான் சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இதில் நான் கால் பண்ணுறேன். ஷோங்கிறத கால் பண்ணுறப்போ எனக்கு பேரண்ட் கிளாஸ்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? எஸ் மேம். இப்போ பேரண்ட் கிளாஸ்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்குதா? எஸ் மேம். இதுதான் நம்மளுக்கு வந்து நார்மலாக இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகுது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறோம். அந்த கிளாஸ்க்கு ஒரு மெத்தட்ஸு ப்ராப்பர்ட்டிஸ்னு அதுக்கு இருக்கு. சரிங்களா? எஸ் மேம். இங்க வந்து மெத்தட்ஸ்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸை சொல்றோம். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ்னா வேற கார்டு. நம்ம இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோமா? எஸ் அந்த மேம். வேரியபிள்ஸை தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? எஸ் மேம். இது புரியுதா? இதுல எதுவும் கன்ஃபியூஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அந்த கிளாஸ்க்குள்ள நான் ஒரு மெத்தடை கொடுத்துட்றேன். இது வரைக்கும் இப்படிதான் நம்ம ஊப்ஸ்ல பார்த்துட்டு வந்தோமா? எஸ் மேம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, அதே மாதிரி இன்னொன்று ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இதுல வந்து இப்போதைக்கு நான் எதுவுமே கொடுக்கல, அதாவது மெத்தட்ஸ் கொடுக்கல. சரிங்களா? எஸ் மேம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த சைல்டுங்கிற இந்த கிளாஸ்க்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் அந்த பேரண்ட் கிளாஸை கால் பண்றேன். ஓகேவா? எஸ் மேம். ம். இப்போ நான் கால் பண்றப்ப இது என்ன ஆகுதுன்னா, இந்த சைல்டுல நம்மளுக்கு ஆல்ரெடி பேரண்ட்டுங்கிற கிளாஸ் இருக்கிறனால இது மூலியமா இதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். எஸ் மேம். ஓகேவா? எஸ் மேம். இப்போ இது புரியுதா? எஸ் மேம். அதை வந்து சைல்டு கிளாஸை வச்சு ஆக்சஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ பேரண்ட் சைல்டு மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். ஹலோ. மேம். மேம் பிரேக் ஆகி கேக்குது மேம்.